Hello students, welcome to Curious Science Minds channel. So இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸ்டாண்டர்ட் 7th சயின்ஸ் யூனிட் நம்பர் 1 மெஷர்மெண்ட்டில் புக் பேக் எக்ஸசைஸில் ரோமன் லெட்டர் 3 ட்ரூ ஆர் ஃபால்ஸ். ஸ்டேட் ட்ரூ ஆர் ஃபால்ஸ். இஃப் ஃபால்ஸ்னால் கரெக்ட் த ஸ்டேட்மெண்ட். ட்ரூ ஆர் ஃபால்ஸ்னு எழுதணுமா, நல்ல கொஸ்டின் ரீட் பண்ணிக்கணும். இஃப் ஃபால்ஸ்னால் கரெக்ட் த ஸ்டேட்மெண்ட். The region covered by the boundary of a plane figure is called volume. பிளேன் ஃபிகர்னு கொடுத்துருக்குறாங்க. பிளேன்னா ஃப்ளாட் சர்ஃபேஸில் இந்த மாதிரி இருக்கிற ரீஜனை கவர் பண்ணியிருக்கிறதுக்கு பேர் வால்யூம்னு கொடுத்துருக்குறாங்க. ஸோ வால்யூம் கிடையாது. ஸோ த ஆன்சர் வந்து ஃபால்ஸ். அப்போ அது என்னது அப்படின்னா ஏரியா. ஸோ பிளேன் ஃபிகர்னா ஏரியா, 3 டைமென்ஷன் தான் வால்யூம். ஓகேவா? ஸோ ஃபால்ஸ்ன்னு போட்டுட்டு த ரீஜன் கவர்ட் பை த பவுண்ட்ரி ஆஃப் அ பிளேன் ஃபிகர் இஸ் கால்ட் இட்ஸ் ஏரியா. ஓகே, செகண்ட் கொஸ்டின் போகலாம். Volume of liquids can be found using measuring containers. So volume of a liquid வந்து we can measure with the help of measuring containers. அப்படின்னா measuring jar இருக்கும்ல, இந்த மில்க் மேன்லாம் கையில் வச்சுருப்பாங்கள்ல இந்த மாதிரி. ஸோ வேல்யூஸ் ஆர் measurements are there. So the answer வந்து true. அதில் கரெக்டாக மெஷர்மெண்ட் இருக்கும். 500 ml, 200 ml, 100 ml like that. ஸோ தேர்ட் கொஸ்டின் பாருங்கள். வாட்டர் இஸ் டென்சர் தேன் கெரோசின். இப்போ இந்த லெசனில் வந்து வாட்டர் வந்து இஸ் டென்சர் தேன் கெரோசின் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது கரெக்டாக தப்பா அப்படின்னா நமக்கு ரெண்டோட டென்சிட்டி என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். ஸோ வாட்டரோட டென்சிட்டி எவ்வளோ அப்படின்னு சொன்னால் 1000 கிலோகிராம் பெர் மீட்டர் கியூப். ஓகே, ஸோ இந்த டேப்லெட் காலத்தில் பாருங்கள் வாட்டருக்கு கொடுத்துருக்குறாங்க 1000. கெரோசினுக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க பாருங்கள் 800. கெரோசினுக்கு எவ்வளோ 800. ஸோ இதில் வந்து கெரோசினோட டென்சிட்டி வந்து 800. இப்போ ரெண்டையும் கம்பேர் பண்ணுங்கள். வாட்டர் இஸ் டென்சர் தேன் கெரோசின், கரெக்டாக? எஸ். 800,000 அதிகம் தானே இதை விட. ஸோ வந்து ஆன்சர் ட்ரூ. ஸோ சும்மா போடக்கூடாது, இதோட டென்சிட்டி என்னன்னு தெரிஞ்சுட்டு போட்டால் தான் அது கரெக்டான ஆன்சராக இருக்கும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள். எ பால் ஆஃப் அயன் ஃப்ளோட்ஸ் இன் மெர்க்குரி. எ பால் ஆஃப் அயன் ஃப்ளோட்ஸ் இன் மெர்க்குரி. ஸோ ஏன் ஃப்ளோட் ஆகுது அப்படின்னா டென்சிட்டி வந்து லெஸ்ஸாக இருந்தால் ஃப்ளோட் ஆகும். இஃப் த டென்சிட்டி இஸ் லெஸ்ஸுன்னா அது வந்து என்ன ஆகும்? ஃப்ளோட் ஆகும். ஸோ இப்போ அயனோட டென்சிட்டி என்ன, மெர்க்குரியோட டென்சிட்டி என்னன்னு பார்க்கணும். ஸோ மெர்க்குரியோட டென்சிட்டி எவ்வளோ அப்படின்னா 13,600. அயன் எவ்வளோ அப்படின்னா 7,000. ஸோ இதுலேயே கொடுத்துருக்காங்க பாருங்கள். மெர்க்குரி வந்து 13,600, அயன் வந்து 7,800. So 7,800. So now we can compare. இது 7,800. இப்போ எதுக்கு கம்மியாக இருக்குது டென்சிட்டி? அயனுக்கு தான் கம்மி. அப்போ அயன் என்ன ஆகும்? கண்டிப்பாக அது ஃப்ளோட் ஆகும். ஸோ த ஆன்சர் வந்து ட்ரூ. ஸோ இது டென்சிட்டி அதிகமாக இருந்தால் அது சிங்க் ஆகும், கம்மியானால் தான் ஃப்ளோட் ஆகும். எ பால் ஆஃப் அயன் ஃப்ளோட்ஸ் ஆன் மெர்க்குரி. ஸோ மெர்க்குரியை அயனையும் கம்பேர் பண்ணும்போது அயன் வந்து ஃப்ளோட் ஆகும், ஏன்னா டென்சிட்டி வந்து அதுக்கு லெஸ். நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்கள், 5th one. A substance which contain less number of molecules per unit volume is said to be denser. ஸோ டென்சர் அப்படின்னு சொன்னால் அதில் வந்து லெஸ் நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ் இருக்காது, மோர் நம்பர் ஆஃப். ஸோ இந்த சப்ஸ்டன்ஸுக்கு மோர் மாஸ் இருந்தால் தான் அது வந்து டென்சர் மீடியம். ஸோ லெஸ் டென்சிட்டி தான் அது ரேரர். ஸோ மோர் நம்பர் இருந்தால் அது வந்து டென்சர். ஸோ வந்து இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ஃபால்ஸ். இந்த மோருங்கிற இடத்துல we can replace by, லெஸ்ஸுங்கிற இடத்துல we can replace by more. Okay children, thank you.